அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரகரிசியும் பாசிப்பருப்பும் போட்டு வெண்பொங்கல் செய்யலான்னு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் கூட ஸ்வீட்டாக ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டாங்க. வெண்பொங்கல் செய்ய கழுவி வச்சுருந்த வரகரிசியும் பாசிப்பருப்புலையும் ஒரு 2 கரண்டி எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு நான் பாட்டுக்கு பொங்கலை தாளித்து விட போயிட்டேன். குக்கரில் பொங்கலை தாளித்து விசிலை போட்டு விட்டுட்டு எடுத்து வச்சுருந்த அரிசியை மிக்சியில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். அடுப்பில் வானிலையை வச்சு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துட்டேன். அப்புறமா கொஞ்சம் திராட்சையும் வறுத்து எடுத்துட்டேன். அதே நெய்யில் அரைச்சி வச்ச மாவை ஊற்றி கூட ஒரு பங்கு தண்ணியும் சேர்த்து கிளற ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே கிளறினதுல அங்கங்கே கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. தொடர்ந்து கிளறினா இந்த மாதிரி கட்டி வராது. கொஞ்சம் கெட்டியானதும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பாலையும் சேர்த்து கிளறினேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டேன். அப்புறம் மூடியை திறந்து என் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்து கிளற ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கெட்டியானதும் மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி கிளறி அப்படி சுருண்டு வந்ததும் பொடிச்ச ஏலக்காய் தூளை போட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாம் கொட்டி ஒரு கலக்கி கரண்டியில் அள்ளி பிளேட்டில் வச்சு கொண்டு போய் கொடுத்தா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர் அப்படின்றாங்க. அட அப்படியா அப்படின்னு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் என்ன கொஞ்சம் பொங்கல் டேஸ்ட்டும் வந்தது. அடுத்த வாட்டி ட்ரை பண்ணும்போது பாசிப்பருப்பு இல்லாமல் வெறும் சிறுதானிய அரிசியை வச்சு ட்ரை பண்ணணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க.